உமா இந்த சாரி நல்லா இருக்கா பாரு. சூப்பரா இருக்குக்கா. உங்களுக்கு எந்த சாரி கட்டினாலும் அழகா இருக்குமே. என்ன இந்த சாரிக்கு விலை எത്ര? 2000 ரூபாமா? 2000 ரூபாவா? என்ன கொஞ்சோண்டு பைசா குறைங்களே. என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பொண்ணு இந்த சாரிக்கு விலை 2000 ரூபாவா சின்ன பொண்ணு? கொஞ்சம் அவர்கிட்ட பேசி எடுத்து கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு எடுத்துதா சின்ன பொண்ணு. என்ன இந்த சாரிக்கு விலை 2000 ரூபாவா? கொஞ்சம் குறைச்சி எடுத்து தாங்கனே. ஒரு 1500 ரூபாய்க்கு தாங்கனே. எக்கா 1500 ரூபாய்க்கு எப்படிக்கா தர முடியும்? எக்கா வாரம் நான் இங்கதான் வாரேன். எல்லாத்தையும் நீங்க இப்படி குறைச்சா எப்படிக்கா? போன வாரம் தான் ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கர்ச்சிப்பு வாங்கினீங்க. அந்த 10 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சுதா? நீ 2500 ரூபா குறைச்சா அந்த 500 ரூபாய் நீங்க கொடுத்த மாதிரி தான். இப்படி சொல்லாதீங்கண்ணே. நாங்க வாரம் உங்கள்கிட்ட பைசா கொடுக்காமலா போறோம். வருஷம் உங்ககிட்ட இருந்துதான் சாரி அது இதுன்னு வாங்கியோம். அப்போ உங்களுக்கு நல்ல லாபம் தானே. கொஞ்சோண்டு இல்ல குறைக்க முடியாதா? ஆமா, நீங்க தாரதுல எனக்கு பயங்கர லாபம் கிடைக்குது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தா பெரிய கடையில போய் வாங்குறீங்க. 50 ரூபாய் 60 ரூபாய் இருந்தா என்கிட்ட தானே வாங்குறீங்க. இதுல எனக்கு எங்க லாபம் கிடைக்க போகுது? இவ்வளவு பேர் வாங்கிடலானே. கொஞ்சோண்டு குறைச்சு தாங்கலாம். சின்ன பொண்ணு நீ வாங்கு. லாஸ்ட் அவர் குறைச்சு எடுத்து தருவாரு. ஏக்கா அந்த சாரி எடுத்துதாங்க. இதான் லட்சுமி. ஆமாக்கா நல்லா இருக்கலாம். ஏ தாய் கழுவி வயசுக்கு ஏத்த மாதிரி வாங்குங்க. இது என்ன சேலை பாட்டி மாதிரி கட்டிய மாதிரி எல்லாம் இருக்கு. என்னோட மாமியாரே இதை வர அழகா கட்டுமே. சின்ன பொண்ணு எனக்கு பிடிச்சதை நான் எடுக்கிய. உனக்கு பிடிச்சதே நீ எடு. அடுத்தவங்க இது நல்லா இல்ல இது அழகா இருக்குன்னு சொல்லாத. நாங்க எடுத்துடுவோம். சின்ன பொண்ணு நீ எனக்கு செலக்ட் பண்ணி தா. நல்லது செஞ்சா யாருக்கு பிடிக்க போகுது? அவங்க எல்லாம் நல்லது செஞ்சா அப்படிதான் சொல்லுவாங்க. நீ எனக்கு செலக்ட் பண்ணி தா சின்ன பொண்ணு. அம்மா எனக்கு அடுத்தடுத்த தெருவுக்கு போகணும். சீக்கிரமா எடுத்து செலக்ட் பண்ணுங்க. நில்லுங்கண்ணே. என்ன அந்த சேலையை எடுங்க. எது இதா? ஆமாண்ணே. ஏமா இந்த கவர் போட்டிருக்க சாரி எல்லாம் நல்ல விலை ஆகுமா? இல்ல ஒரு பைசா கூட குறைக்க முடியாது. நாங்க காஸ்ட்லி சேலை எல்லாம் வாங்க மாட்டோமோ. தாங்க. ஆமா எங்க 4 முடிய என்னன்னு நினைச்சீங்க? அப்படி சொல்லு சின்ன பொண்ணு. தாங்க இங்க. ஏமா உங்களுக்கு பிடிச்சத பாருங்க. எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடாதீங்க. அந்த கவர் எல்லாம் பிச்சு போட்டா என்ன ஆகும்? கவர் பிச்சாம பாருங்க. கவரை பிச்சாம எப்படினே பாக்கியது? ஏமா அதுக்குன்னு கவர் பிச்சது தப்பு இல்ல. சாரியில என்னது கரை பட்டுச்சுன்னா யாருமா வாங்குவாங்க? ஒருத்தர வாங்க மாட்டாங்க. என்ன பாய் போட்டு தானேன்னு நாங்க செக் பண்ணியா? தாங்க. 4 முடி இன்னும் நல்லா இருக்கலாம். சின்ன பொண்ணு அந்த ராணியக்கா வச்சிருக்காங்கல்ல அத எடுக்கலான்னு பார்த்தா அவங்க எடுத்துட்டாங்க. கேட்டு பாப்போம். ராணியக்கா அது சாரி நான் எடுக்கலான்னு இருந்தேன். நீங்க எடுத்துட்டீங்களா? இல்லம்மா சாரி பில் போடல வேணுமா? சரிண்ணா. சின்ன பொண்ணு இது நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. நான் என்னோட மாமியிட்ட காட்டிட்டு வரேன். சரி அப்படின்னா நானும் வரேன். ஏன்னா இந்த 2 சேலையும் ஒரு கணங்க கொண்டு போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். எம்மா நான் அடுத்த தெருவுக்கு போகணுமா? கொண்டு போயிட்டு சீக்கிரமா வாங்க. சின்ன பொண்ணு எனக்கும் ஒரு சேலை செலக்ட் பண்ணி தா சின்ன பொண்ணு. போவோம். சின்ன பொண்ணு சேலை எடுக்கவே தெரியாது சின்ன பொண்ணு. எனக்கும் ஒரு சேலை செலக்ட் பண்ணி தா. வா நம்ம போவோம். அவ பேசி முடிக்கவுள்ள நம்ம ஒரு சேலை காட்டிட்டு வந்துருவோம். சின்ன பொண்ணு நீ வா சின்ன பொண்ணு. அவ அப்படிதான் பேசிட்டு கிடப்பா. உமா உனக்கு பிடிச்சத நீ எடுமா. எக்கா எனக்கு எடுக்கவே தெரியாதுக்கா. உமா உனக்கு எது பிடிக்குதோ அது எடு. எக்கா எங்க வா சின்ன பண்ணு. எங்க நம்ம மாமியாருக்கு ஒரு துணி எடுத்துங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சின்ன பொண்ணு இந்த சேலைய காஸ்ட்லியா தானே வாங்கின. போன வருஷம் என்னாச்சுன்னு ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்காக நான் சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? சரி நல்லாவே இருக்கு. எத்தனை ரூபாய்? 500 ரூபாத்தே. 500 ரூபாயா? ஆமாத்தே. அந்த அளவு பைசா இல்ல. நீங்க அந்த அளவு வெளியிலயும் போக மாட்டீங்கல்ல. அதான் இந்த சேலையை எடுத்துட்டு வந்தேன். யார் சொன்னா நான் வெளியில போக மாட்டேன்னு? நீ டெய்லி கடைக்கெல்லாம் போற. நான் தானே போறேன். இல்லத்தே என்னது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? அத சொன்னேன். யார் சொன்னா நான் அங்க இங்க போக மாட்டேன்னு? நீ தான் கட்டிலுக்கு மேல யார் இருந்து கடந்த கடையிலேயே இருந்து போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கா. எனக்கு இங்க அக்கம் பக்கம் நடக்கிறது என்ன உனக்கு தெரியும்? 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தால 500 ரூபாய்க்கு. நான் மட்டும் 1000 2000 கொடுத்து வாங்கியா? எனக்கு 500 ரூபாய் இல்ல. சரித்த அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு நிறைய பைசா கொடுத்து வாங்கிட்டு வரேன். அதுக்கு பீரோல உள்ள எல்லா பைசாவும் தீத்து தள்ளிராத. 500 ரூபாய்க்கு வாங்கினால என்ன திட்டுனாவ? இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு இந்த சேலையை வாங்கியிருக்கேன். இன்னையே என்ன சொன்னாவ? உங்களுக்கு தான் குண்ணிய வச்சு குத்து வாங்க. ஏய் வேலை செய்யாம இங்க என்ன பேசிட்டு இருக்க? எத்தே உங்களுக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எத்தனை ரூபாய் சேலை? 2000 ரூபாத்தே. 2000 ரூபாவா? பணத்தை நல்லா வீண் அடிக்குதுனே இரு. இத்தனை ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கே. பைசா எல்லாம் நீயா சம்பாதிச்சு தரா? ஒரு பைசா வேலை செஞ்சு உண்டாக தெரியாது. இல்ல எல்லாத்தையும் வீண் அடிச்சிட்டு தெரியா? மாட்டு மாதிரி தின்னுட்டு வீட்ல சன பண்ணி மாதிரி கிடைக்குது. எங்கயாவது கல்யாண வீட்ல இலை பறக்க முடியுமான்னு சொல்லிட்டு இலை பறக்க தெரியாது. எங்க ஏன் என்ன? ஒன்னும் இல்லத்தையும் ஒன்னும் இல்ல. ரிப்ளேஸ் பண்ணி வேற சேலையை வாங்கிட்டு வா. அதுக்கு பைசா வாங்கிட்டு வராம வராத. பைசா வாங்கிட்டு இந்த சேலை விட்டுட்டு வேற சேலையை வாங்கிட்டு வா. அதுக்கு இதையும் கொடுத்துட்டு 2000 ரூபாய்க்கு சேலை வாங்காத. 500 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கிட்டு வா. பைசா எல்லாம் அழிச்சிட்டு தெரியா? எங்க போன வருஷம் இவங்க என்ன கேட்டாங்க?
2000 3000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு வான்னு தானே கேட்டாங்க. ஆனா நான் 500 ரூபாய்க்கு சேலை எடுத்தேன், அதுக்கு திட்டு. இன்னைக்கு நான் காஸ்ட்லியா எடுத்துட்டு வந்துறீங்க, இன்னைக்கே திட்டு. சின்ன பொண்ணு வாங்க போல. என்ன சேலைகளை பில்ல போடுங்க. பில்லு உங்களுக்கு 700 ரூபா வருது. என்ன இதுலயும் கொஞ்சம் குறைங்கனே. வார வாரம் வரம்ப நான் உங்களுக்கு தாரேன். ஏமா ஏன்னா டோட்டல் லாபம் 50 ரூபாயுமா கிடைக்கும். இதுலயும் குறைச்ச எனக்கு எங்க லாபம் கிடைக்கும்? என்ன ப்ளீஸ்னே கொஞ்சோண்டு குறைங்க. 600 ரூபாய் எழுதுங்க. வார வாரம் நீங்க வரம்ப நான் தாரேன். சரி 600 ரூபா போட்டு வைக்க. இதுக்கு மேல ஒரு சொட்டு பைசா கூட உங்களுக்கு எல்லாருக்கும் குறைக்கிறது கிடையாது. சரி சரி கோவப்படாதீங்க குறைங்க. எனக்கு எத்தனை பில்லு? உங்களுக்கு 800 ரூபா. 800 ரூபாயா? அடுத்த வாரம் வரம்ப இனி நான் தாரேனே கொஞ்சோண்டு குறைங்க. நம்ம எல்லாருக்கும் நான் இப்படி குறைச்சிட்டே இருந்தா எனக்கு எத்தனை லாபம் வரும்? 1 பைசா 2 பைசா தான் வரும். எல்லாருக்கும் இப்படி குறைச்சிட்டு இருக்க முடியுமா? தாங்க 800 ரூபாயா. அடுத்த வாரம் தாரேனே உண்மையிலேயே. லட்சுமி மாதிரியே எனக்கு ஒரு 600 ரூபாய் போடுங்க. இங்க என்ன வாரவங்களும் போறவங்களுக்கும் ஃப்ரீயாவா கொடுக்கப்பட்டோன்னு போர்டு வச்சிருக்கு. போங்க வாங்க. இப்படி குறைச்சு குறைச்சு அடுத்து 1 ரூபாய்க்கு தான் வந்து நிக்கும். எப்பா எனக்கு எத்தனை? உங்களுக்கு ஒரு 1800 ரூபா கொடுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு 1 பைசா கூட உங்களுக்கு குறைக்க முடியாது. தாங்க தாங்க சீக்கிரமா தாங்க. அடுத்த தெருவுக்கு போன சீக்கிரமா தாங்க. என்ன இந்த சாரிக்குள்ள டேமேஜ் ஆயிருக்குனே. ஒரு 500 ரூபாய் குறைங்க. எனக்கு 500 ரூபா குறைக்கணுமா? 500 ரூபா. உனக்கு தான் சின்ன பொண்ணு காத்துட்டு இருந்தா. இங்க வா. எங்க குறைச்சு தர மாட்டேங்கிறாரோ? ஆமா சின்ன பொண்ணு சாரிக்குள்ள டேமேஜ் ஆயிருது. அது கூட குறைச்சு தர மாட்டேங்கிறாரு. என்னன்னு இப்படி அநியாயத்துக்கு விலை காட்டுறீங்க? ஆமா நான் தான் அநியாயத்துக்கு விலை காட்டிய. ஏமா சாரி கொள்ள டேமேஜ் ஆயிருக்குன்னா வேற சாரி எடு. இதுதான் வேணும். இதுக்கு மேலே சாரிக்கு விலை குறைக்கணும்னா ஒரு சொட்டு பைசா கூட நான் குறைக்க மாட்டேன். சரி இப்ப 100 ரூபாயாவது குறைங்க. அப்ப எனக்கும் கொஞ்சம் குறைங்கனே. எல்லாத்துக்கும் இப்ப குறைச்சிட்டு இருக்கட்டா? அடுத்த வாரம் தாரேன்னு சொல்லிருங்க. இனி அடுத்த வாரம் எல்லாரும் வீட்டுக்கு உள்ள ஒழிச்சிருங்க. இப்படி 1 வருஷம் ஆனவொன்னா அவன் மறந்துருப்பான்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் சாரி வாங்குவாங்க. அடுத்த வாரம் தராம இருக்கட்டி எல்லாரும். லட்சு கேட்டுதா? நான் அப்படி என்னைக்கு வீட்டுக்குள்ள ஒளிச்சிருந்தீங்க? நீங்க அப்படித்தானே டெய்லியும் ஒழிச்சு இருப்பீங்க. தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சரிம்மா ஆளுக ஒண்ணு எடுங்க நான் போறேன். என்ன எனக்கு ஒரு சேலை பார்த்து தாங்கனே. என்னம்மா இப்படி கேட்டா? அவர் இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தார். அப்பலாம் கேட்க முடியாதா? அக்கா முன்னாடி கேட்டது இப்பதாங்க முடியவே செய்யுது. ஏ பன்னன் மணி ஆவிருச்சு கண்ணு ரெண்டா முழிச்சிட்டு. 10 கிலோ கேக்க வெட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடி. சின்ன பொண்ணு செல்வா வர அவன்கிட்ட ஒண்ணு சொல்லிடாத. கொக்கு பர பர மைனா பர பர. உமா என்ன உமா இது? வீட்டுக்கு வா உமா.